ஹalleluya. கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்த அந்த நாளிலே நாம் துதிப்போம், அவரை ஆர்ப்பரிப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தரை ஆராதிப்போமா? நம்முடைய உயிர் அந்த கர்த்தர். அவர்தான் நமக்கு சுவாசத்தை கொடுத்தவர். அவர்தான் நம்மளை வாழ வைக்கிறவர். தொடர்ந்து நடத்துவார். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அவரை துதிப்போம். நம்முடைய உயிர் நாடி. ஓ, நம்ம தோத்து போவதில்லை. அவர் இருக்கிறார். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதி கையிலே ஏசையா, உம்மன்பை ருசிக்கையிலே. உன்னாமம் துதி கையிலே ஏசையா, உம்மன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். காலவெளியில் அந்த சர்வ வல்லவரை ஆராதிப்போம். நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே சோர்வுகள், பலவீனங்கள், ஆபத்துகள், விபத்துகள், தோல்விகள், வியாதியின் கொடூரங்கள், தரித்திரத்தின் உச்சக்கட்டங்கள் விலகும். இந்த உயிரான கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டார். இன்றைக்கு கண்டிப்பாக அவருடைய கரம் நம்மேல் நிலநாட்டமாய் நடத்தப்படும். ஆமென். அவருடைய வசனம் நமக்கு உணவு, அது நமக்கு மருந்து. இன்றைக்கு இந்த காலவெளியில அவருடைய வார்த்தை நமக்கு உணவாக மருந்தாக வருகிறது. யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில இருக்கிறோம், அந்த வார்த்தை, அந்த உணவு நம்மளை குணமாக்கி திரும்பியும் எடுத்து பயன்படுத்துவார். அவர் எடுத்து பயன்படுத்துவார். வல்லமுள்ள பாத்திரமாக, கனி தரும் மரமாக. இதுவரை நான் பிரயோஜனப்படலையே, நான் சாதிக்கலையே, ஒன்னும் பெருசா செஞ்சிடலையே. கர்த்தர் செய்ய வைப்பார். நீங்க அவருடைய பிள்ளைங்க. உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை, உங்களை விட்டு கொடுப்பதில்லை. உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. நன்றி அப்பா. தொடர்ந்து உமது பிள்ளைகளாகிய எங்களை உமது வார்த்தையிலே நடத்துவீராக.
ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே கடவுளுடைய வேத வார்த்தையை ஆதாரமாக எடுப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் ரொம்ப அற்புதமாக வருது. தாவீது கர்த்தரை பற்றி அறிந்து ருசி பார்த்து சொல்கிறாரு. கர்த்தர் தாவீதை குறித்து எப்படி எண்ணம் வச்சுருந்தாரு, எப்படி உதவுகிறார் என்பதை நம்ம இங்கே பார்க்க முடியும் இல்லைங்களா? அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. என் கை அவனோடு உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆமென். என் கை அவனோடு உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். கர்த்தர் சொல்றாரு. யார? தாவீதை பற்றி சொல்றாரு. தாவீது கர்த்தரை நேசிக்கிறாரு. தாவீது கர்த்தரை கனப்படுத்துறாரு. கர்த்தரையே சார்ந்திருக்கிறாரு இல்லைங்களா? தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை கனப்படுத்துறாரு. அது பாருங்க, கர்த்தர் எவ்வளவு அற்புதமாய் தாவீதுக்காக நிற்கிறார். அவர் சொல்றாரு, என் கை அவனோடு கூட உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். என்ன விஷயம் சொல்ல வர்றாரு? என் கை அவனோட உறுதியாக இருக்குன்னு சொன்னால் அது எதை காமிக்குதுன்னா, நான் அவனை விட்டு விலக மாட்டேன். ஐ எம் நாட் டிபார்ட்டட். அவனை விட்டு விலகி போக மாட்டேன். உறுதியாக இருக்கும், அவன் கூட தான் இருக்கும் 24 மணி நேரமும். அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? அவருடைய கரம் உறுதியாக நம்ம மேலே இருக்கும் பொழுது எந்த ஆபத்துகளும், எந்த நாசங்களும், எந்த வன்கண்களும், எந்த பிசாசின் தந்திரங்களும் மந்திரங்களும், எந்த துரோகிகளும் வஞ்சிக்கிறவர்களும் எழும்பி நம்மை கீழ்ப்படுத்தவும் அழிக்கவும் முடியாது. ஆகவே தான் தாவீது சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா, யாரும் அவரை அழிக்க முடியல, கொன்று போட முடியல, அவரை தூக்கி வீச முடியல. ஏனென்று சொன்னால் கடவுளுடைய கரம் அவனோடு கூட உறுதியாக இருந்தது. இன்னைக்கு அதே தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், என்னுடைய கரம் உறுதியாக இருக்கும். இன்னைக்கு அநேகர் என்னுடைய பிஸ்னஸ் வளரல, அப்படியே தான் இருக்குது, ஆனால் கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய கரம் ஓ மேலே உறுதியாக இருக்குன்றாரு. வேலையில் உனக்கு சமாதானம் இல்லை, வேலையில் நன்மையை பார்க்க முடியல, வேலையில் ஒரு மன மகிழ்ச்சியை பார்க்க முடியல, வேலையில் உயர்வு இல்லை, உனக்கு வர வேண்டிய வேலையில் அந்த உயர்வு வராமல் அநேகர் தடுத்து கொண்டிருக்கிறாங்க. தயவு செய்து பிரியமான மக்களே, அதை செய்யலாமா இதை செய்யலாமா விரக்தி அடையாதீங்க. நீங்கள் அதையே யோசித்து எரிச்சல் தான் அடைவீங்க. நீங்கள் இன்றைக்கு ஒன்று செய்யுங்க, தேவ சமூகத்தில் போய் உங்களை அர்ப்பணிங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்களோடு கூட உறுதியாக இருப்பார். அவர் உறுதியாக இருந்தார்னா எந்த அப்பனும் சுப்பனும் உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்ய முடியாது. அவர்கள் ஜெயம் எடுத்ததாக சரித்திரம் இல்லை, இனிமேலும் நடக்காது. நம்புறீங்களா? ஆமென். இதுதான் இந்த வசனத்தில் இருக்கிற முதல் உத்தரவாதத்தை உங்களுக்கும் விசுவாசிகள் ஒவ்வொருக்கும் தருகிறார். ரெண்டாவது, என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி வருதுன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. NLT டிரான்ஸ்லேஷன் எடுத்திருக்கிறேன். ஐ வில் ஸ்டெடி him with my hand அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் வாசித்தேன் பார்த்தீங்களா, என் புயம் அவனை பலப்படுத்தும். அதுக்கு எப்படி வருதுன்னா, வித் மை பவர்ஃபுல் ஆர்ம் ஐ வில் மேக் him strong. நல்லா பாருங்கள். இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸு, ஏன் போத் ஜெண்டரும் இந்த ஜிம்மில் கொஞ்சம் கவனம் வந்துருச்சுது. ஹெல்த்தை ரொம்ப நல்லா வச்சுருக்கணும். அப்போ பாருங்கள், அவங்க எதுக்கு ரொம்ப கவனம் செலுத்துவாங்கன்னா, அந்த கால், அந்த தை, அப்புறம் ரெண்டாவது இந்த ஆர்ம், இது எவ்வளோ பலன் இருக்குதோ அதுதான் பாருங்கள் அவனை உறுதிப்படுத்தும். அது ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சரை கொடுக்கும் இல்லையா? அப்போ பாருங்கள், மனுஷனே அவன் பாருங்கள், சில நேரம் பார்த்தீங்கன்னா சில பேர் இன்றைக்கி இந்த முகநூலில் சில இதில்னா மீடியாலனா போடுறாங்க பாருங்கள், முன்னாடி இப்படி இருந்தேன், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஷேப்லெஸ்ஸாக இருப்பாங்க இல்லையா? அப்படி பெல்லினாக வச்சுக்கிட்டு. ஆனால் பாருங்கள், நான் இப்போ பாருங்கள் 3 மந்த்ஸாக ஜிம் போகிறேன்னு பார்த்தா அவ்வளவு ஒரு கரெக்டாக ஃபிட்டாக, பார்க்குறதுக்கே ஆசமாக, ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜென்டில்மேன் பார்க்குறது போல் இருக்குது இல்லையா? அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது எப்படியோ கவனிங்க, கர்த்தர் நம்மளை ஆவிக்குரிய விதத்திலும் உலக பிரகாரமாகவும் அப்படிப்பட்ட பலனை தர விரும்புகிறார். அது இந்த பலன் எங்கேருந்து வருதுன்னா, இப்போ பாருங்கள்,
ஒரு மனுஷன் பலவான ஆகணுமா, போய் எக்ஸசைஸ் பண்ணி டெவலப் பண்ணி இல்லையா கொண்டு வரணும். ஆனால் இப்போது நீங்கள் கர்த்தர்கிட்ட வந்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய தைரியம், வார்த்தையின் தைரியம், ஞானத்தின் தைரியம், உற்சாகத்தின் தைரியம் இதெல்லாம் எப்படி தாரார்னா அவருடைய அந்த பலன், அந்த ஆம்லேருந்து, அவருடைய அந்த புயத்திலிருந்து, புயம் என்று சொன்னால் அவருடைய ஆம் இல்லையா. இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இந்த வேர்ல்டில் இருக்கிறாங்க இல்லையா. அவங்க கையை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிறவனே அவன் சாப்பிட்டு டயட் இருந்து சில காரியத்தை செஞ்சு கட்டுப்பாடாக இருந்து ஒரு பெரிய பலமுள்ளவனாக வாரான்னு சொன்னால் அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தர் எவ்வளவு பலசாலி. அவர் சொல்கிறார், என்னுடைய புயத்திலே நான் பலப்படுத்துவேன். ஏன் கடவுளுடைய பலம் நமக்கு அவசியம்னு சொன்னால், கடவுள் என்ன செய்கிறாருன்னா நம்மளை பலப்படுத்துறது. அவர் பாருங்கள், அவரே வேலையை செஞ்சுட்டு போகலாம். ஆனால் இந்த தகப்பனுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, ஒரு ஒரு அற்புதமான குணம். நல்ல எண்ணம்ன்று சொல்கிறத காட்டில் நல்ல எண்ணம் தான். இன்னொன்னா அது ஒரு அற்புதமான வியந்து போகிற அளவுக்கு இருக்கிற குணம். அவர் என்னன்னா அவரை போலவே தாம் பிள்ளை செய்யணும்னு விரும்புவார் இல்லையா. அவர் மட்டும் செய்ய மாட்டார், அவரை போலவே தாம் பிள்ளை செய்யணும்னு விரும்புகிறது மாத்திரமில்ல, ஆகவே தான் அவருடைய பிள்ளைக்கு பலனை கொடுக்குறார், ஞானத்தை கொடுக்குறார். அதுக்கு தான் அவருடைய புயத்திலிருந்து அந்த பலனை கொடுக்குறார். இன்றைக்கு இந்த காலை வேளையில் சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களே, தடுமாறி போயிருக்கிற மனிதர்களே, உங்களையும் என்னையும் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் இன்னைக்கு அவருடைய புயத்தில் நம்மளை பலப்படுத்துகிறார், சகாயப்படுத்துகிறார். எத்தனை பேர் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் நம்புகிறேன், உண்மையே சேவிப்பேன் என்று சொல்லுவோம். கடவுளுடைய அந்த உன்னதமான பலன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தொடர்ந்து வழி நடத்துமாதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர்